சபாநாயகருக்கு வருகை புரிந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். மதிப்பிற்குரிய எலக்ட்ரான் ரோல் அப்சர்வர் ಇದು ಬ್ಯಾಗ್ ಇದು ಕಿಟ್ ಮಾದರಿ ಇದು ಕೊಟ್ಟಿರ್ತಾನೆ. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள்? போஸ்டல் வில்லேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் இன்னொரு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் அல்லது பான் கார்டு ஏதாச்சும் வச்சு ஃபோட்டோ வச்சு அதாவது பேர் மாற்றம் பண்ணிக்கலாம், குடியிருப்பு மாற்றம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய வாங்கிட்டுருக்கோம். ஃபார்ம் 7 நாங்கள் இது வாங்குவோங்க. ஏன்னா அது யார் வர்றாங்க இல்லை. படிவம் 6+3 9, 6 ஆணு 3 பெண்ணு வந்துருக்கு, 9 வந்துருக்கு. படிவம் 8 வந்து ஒரு ஆணு 4 பெண்ணு வந்தாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்போ எங்கே இருக்குது? இப்போ வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு கொடுக்குறது சார். அங்கே கொடுத்துட்டீங்களா? ஆன்லைன் எட்டியாச்சா? ஸோ ஆன்லைன் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து ஓடிஎன் நம்பர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா? எஸ் சார், எங்களுக்கு கட்சி சர்வே யார் தெரியுமா? இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக என்ன வேலை பார்க்கிறதா தெரியும். அப்புறம் மூணாவது யாரு? They are already registered. ஃபார்ம் வந்திருக்கு பாமா சார் மேடம். இப்போ பக்கத்து இதில் செக் பண்ணியிருந்தேன். பக்கத்துலையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஓட்டர் ஐடி எப்போ கொடுத்தாங்க உங்களுக்கு? மாவட்ட நிர்வாக சார்பில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி நம்ம சம்மரி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 1 month ஐ திங்க் 29th of October டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த காப்பி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதிலே என்ன ஒப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னா எந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வேணும், அந்த ஃபார்ம் கரெக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸ்பெஷல் கேம்பெயின். ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஸ்பெஷல் கேம்பெயின் போயிட்டு இருக்கு. மீடியாவில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமாக ஏதோ உங்க நாலேஜ்ல சப்போஸ் ஏதோ பர்டிகுலர் ஏரியா, சார் இந்த ஏரியால பிரச்சனை இருக்கு, இங்கே சரியா கவர் பண்ணல, और இந்த பர்టిక్యులர் கேட்டகரி விட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்க சொல்லிக்கலாம். then we will நாங்களும் ஃபீல்டில் போகும்போது பார்த்தோம். பூத்தில் ஏஜென்ட்ஸ் ஒரு சில பார்ட்டிஸ்ல இருந்து வராங்க. ஸோ அது கொஞ்சம் ரெகுலராக வர மாதிரி பார்க்கணும். நாளைக்கும் கேம்ப் இருக்கு. ஸோ டிஎல்ஏஸ் கிட்ட சொல்லிட்டு உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பிஎல்ஓஸ் போயிடுறாங்க, உங்களோட பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் அங்கே இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே போல் இந்த யங் ஓட்டர்ஸ் வந்து 18 வயசு முடிஞ்ச மாணவ மாணவிகள் இருப்பாங்க. அவங்க வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறதுக்காக நாங்களும் கேம்பெயின் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் சைட்லேயும் அந்த மாதிரி உள்ள வாக்காளர்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பேர் சேர்க்க சொல்லணும். ஏன்னா அது நம்மளுக்கு ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன்
வாக்குகளுக்கும் சேர்த்திருக்கிற வாக்குகளுக்கும் இன்னும் கொஞ்சம் கவரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு மாநிலங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை மாவட்டங்களில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணிக்கணும். அதனால் அந்த ஒரு தகவல் வந்து உங்கள் சார்பாகவும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. வினாக்களை ரோல் அப்சர்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்கலாம். So